எவ்ரிவன், என் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான டாபிக் என்னென்னா, ஈஸி இங்கிலீஷில் ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் டாபிக் இன்றைக்கி நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த டாப்பிக்கோட நேம் என்னென்னா மாடல் வேர்ப்ஸ். ஓகே, மாடல் வேர்ப்ஸ்னால் எல்லாருக்கும் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஓகே, எந்த இடத்துல மாடல் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணுறது, கேன் எங்கே யூஸ் பண்ணுறது, குட், ஷுட், வில், வுட் இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான டவுட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு சின்ன தீர்வு. என்ன தீர்வு அப்படின்னா, ஈஸியாக எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. ஓகே, எந்த இடத்துல எந்த சிச்சுவேஷனில் இந்த கேன், குட், மே, மைட் இந்த மாதிரியான மாடல் வேர்ப்ஸை நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம மாடல் வேர்ப்ஸில் பார்க்கக்கூடிய 2 மாடல் ஆக்ஸிலரி வேர்ப் எதெல்லாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மாடல் ஆக்ஸிலரி வேர்ப் இஸ் கேன். Okay, the second model auxiliary verb is may. Can. So can situation என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். நீங்கள் கிளாஸ் ரூம்குள்ளே இருக்கிறீங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பீரியட் உங்களுடைய டீச்சர் அட்டண்டன்ஸ் எடுத்துகிட்டு என்ன பண்ணிட்டாங்க, வெளியில் போயிட்டாங்க. ஓகே, ஹேவ் டு ஆஸ்க் கொஸ்டின் டு யுவர் ஃப்ரெண்ட். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுருக்கணும். நீங்கள் கொஸ்டின் யார்கிட்ட அரைஸ் பண்ண போகிறீங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட் கிட்ட கேட்க போகிறீங்க. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் வாட் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு கேட்கணும். நம்ம நார்மலாக என்ன கேட்போம், இன்றைக்கி ஃபஸ்ட் பீரியட் என்ன அப்படின்னு கேட்போம். பீரியட், லிசன் த வேர்ட் பீரியட். எல்லாருமே நார்மலாக வாட்ஸ் அவர் ஃபர்ஸ்ட் பீரியட் டுடே இப்படின்னு கேட்பாங்க. ஓகே, ஸோ பீரியட் அப்படிங்கிறது இட்ஸ் பிளாக் ஆஃப் டைமை மென்ஷன் பண்ணுது. ஓகே, ஸோ அது டைமை ரிலேட் பண்ணி வரக்கூடிய வார்த்தை. ஸோ நம்ம இனிமேல் எல்லாரும் அந்த வார்த்தையை ஒமிட் பண்ணிடுவோம். ஓகே, ஆல் ஆஃப் யூ அண்டர்ஸ்டுட். ஸோ என்ன கொஸ்டின் கேட்கணும், அவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டுடே. ஓகே, ஸோ உங்கள் ஃப்ரெண்ட் உங்ககிட்ட வந்து இன்றைக்கி ஃபர்ஸ்ட் பீரியட் மேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ தான் உனக்கு ஞாபகம் வருது, இன்றைக்கி ஃபர்ஸ்ட் பீரியட் மேக்ஸ், ஐ டிடன்ட் கம்ப்ளீட் மை ஹோம்ஒர்க். ஸோ இந்த இடத்துல உன்னுடைய ஃப்ரெண்ட் உனக்கு என்ன செஷன் கொடுக்குறாங்க, கேன் ஐ ஹெல்ப் யூ. ஸோ லிசன், வாட் இஸ் அ சென்டென்ஸ், கேன் ஐ ஹெல்ப் யூ. ஓகே, ஸோ உன்னோட ஃப்ரெண்ட் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறா இல்லை ஷேர் பண்ணுறான்னா அந்த இடத்துல கேன் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இந்த ரெண்டுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இப்போ புரிஞ்சிருக்கும். மே ஐ கம் இன் மேம், நீங்கள் கேட்குறது உங்களுடைய டீச்சர் கிட்ட, இல்லை நீங்கள் பேசுகிறது உங்களுடைய எல்டர்ஸ் கிட்ட அப்படின்னா யூ ஹாவ் டு கிவ் மோர் அண்ட் மோர் ரெஸ்பெக்ட் டு தெம். ஓகே, ஸோ மே யூஸ் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்க, இல்லை அட்மோஸ்ட் சேம் ஏஜ் ஆஃப் யூ, அது அந்த மாதிரி உள்ள உன்னுடைய ஏஜுக்கு தகுந்த மாதிரி ஒரு பர்சன் கிட்ட ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னா ஹேவ் டு யூஸ் கேன் ஐ. ஓகே, ஸோ இப்போ மேனா என்ன, கேனா என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க. எனி டவுட்? இஸ் இன்ஃபார்மல், மே இஸ் மோர் ஃபார்மல் அண்ட் பொலைட் பெர்மிஷன். ஓகே, ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். இனிமேல் நீங்கள் கொஸ்டின்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, உங்கள் டீச்சர்ஸ் கிட்ட, இல்லை உங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட கேட்கும்போது எந்த வேர்டை யூஸ் பண்ணி கேட்பீங்க. ஓகே, கேன் ஆர் மே. இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கீப் ஆன் வாட்சிங். பாய்.